சிறப்புக்கு இடம்லாம் பார்க்குற எதுக்குன்னா ஈமானு வளர்ச்சி உண்டாக்குது. ஈமானு வளர்ச்சி உண்டா என்ன கிடைக்கும்? வளர்ச்சி உண்டா அமல ருசி கிடைக்கும். ருசியில் எப்பேற்பட்ட ருசி? சஹாபாக்கள் எந்த தியாகம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி ருசி கிடைக்கும். சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டான். அப்போ தான் அவங்க எந்த வயசாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, தியாகம் செய்து தயாராக இருந்தாங்க. அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தால் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உயிரை கூட செஞ்சாங்க, அல்லாஹ்வோட பாதையில் சேர்த்து அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, மதிப்பு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இங்கே ஒரு பெண்மணி அடக்கப்பட்டாங்க. எப்படியாப்பட்ட பெண்மணினா, ஒரு விஷயம் இருக்குது, தியாகத்துக்கு ஒரு வரையறை இல்லை. ஆனால் அல்லாஹ்வோட பாதையில் தியாகம் செய்கிறதுக்கு எதுக்குமே அதுக்கு ஈடு இல்லை, இணை இல்லைங்கிறதுனால தான் அந்த வயதில் கூட என்ன செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. முதலாக இஸ்லாத்துக்காக ஒரு பெண்மணி தான். அப்போ எப்படியாப்பட்ட வயசு, சாதாரண வயசு கிடையாது, கொஞ்சம் நெஞ்ச வயசும் கிடையாது, ரொம்ப வயது முடிஞ்சவங்க அவங்க இருக்கிறாங்க. நான் வந்து என்ன செய்ய, இந்த ஈமானை விட்டுட்டா என்ன செய்யும், இந்த ஈமானை விட்டுட்டா உங்கள் உயிர் கிடைக்கும், உயிரோடு விட்டுறவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல என்ன செய்ய மாட்டேன், இந்த ஈமான் அந்த மாதிரி உள்ளத்திலே சக்தி அல்ல உங்களுக்கு எனக்கு அல்லா தரணும். அதான் கேட்கணும். ஈமானில் வர்றது பெரிய விஷயம் இல்லை, ஈமானோட உறுதியாக இருக்கிறது அல்லாட கேட்கணும். இப்போ இருந்துட்டு என்ன கேட்கணும், யாரெல்லாம் எப்படி சஹாபாக்கள் ஈமானில் உறுதியாக இருந்தாங்களோ அதேமாதிரி என்ன உறுதியாக போய் ஆகலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பணிமை வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என் கை குழந்தை தான் இருக்குது. என்ன சார், என் கை குழந்தை தான் இருக்குது, வச்சுங்க. அப்புறம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு இந்த குழந்தைய வச்சு என்ன செய்வேன், நாளைக்கு போர் நடக்கும்போது உங்களை தாக்க வரும்போது இந்த குழந்தைய காட்டு. அப்படி என்ன தியாகம், உங்கள் கிட்ட வரும்போது என் குழந்தைய காட்டுங்க, எனக்கு என்னால் ஒரு பங்கு அல்லாட தியாகம் செய்யணும். ஏன்னா கொடுக்கறது சஹாபாக்கள் இந்த ருசி அடைஞ்சதுனால தான் அந்த வயது பார்க்கல, சொத்தை பார்க்கல, செல்வம் பார்க்கல, என்ன செஞ்சாங்க, சிறுவர் வரைக்கும் பெரிய வரைக்கும். பத்ர் யுத்தத்தில் ஒரு சின்ன பிள்ளை 12 வயசு பிள்ளை, அந்த பள்ளியெல்லாம் சேர்க்க கூடாண்டாங்க. யாரும் சில காலை உந்தி நினைச்சு, என்னத்துக்கு, விளையாடுறதுக்கா, உயிர் போகும்னு தெரிஞ்சு கூட அந்த பெருமை அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சு அல்லாட பாதையில் 2 பேரும் போட்டி வந்து, ஒரு பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைட்டாக இருக்குது சேர்த்துட்டாங்க, இன்னொரு பிள்ளை சின்னதாக இருக்குது. அப்போ கேட்டான், யாரும் சொல்லல அந்த பையனை சேர்த்துருக்கீங்களே, என்ன சேர்த்துங்க, அது முடியாண்டாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, எப்படி அப்படியாப்பட்ட குழந்தைகளாக நம்ம குழந்தைய வளர்க்கறது அல்லாட்ட உதவி கேட்கணும். எல்லாம் எப்படி சஹாபாக்கள் குழந்தைய தியாகம் செஞ்சோ அதேமாதிரி என் குழந்தைய தியாகம் சேர்த்துக்கு எல்லாம் தௌஃபீக் கூட அல்லாட்ட கேட்கணும். அந்த 2 பிள்ளையும் கேட்க சண்டை யாரை சொல்லா, இங்கே 2 பேரையும் மலித்து விடுங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துங்க. எப்படி, எது கேட்டாங்க, விளாட்றதுக்கா, என்னது கேட்டாங்க, அல்லாட பாதையில் போனால் போரில் போனால் என்ன கிடைக்கும், ஷஹீத் அவங்க தெரிஞ்சு அந்த பிள்ளை செஞ்சு. அதுமாதிரி நபி ஸல்லல்லாஹு அந்த 2 பிள்ளை சண்டை கொட்டாங்க. வரலாற்றது 2 பிள்ளை சந்தேகப்பட சொன்ன மாதிரி அந்த சின்ன பிள்ளை ஜெயிச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க, போரில் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் தியாகம் செஞ்சால் இன்னும் உங்கள் இடத்துல என்ன இடத்துல இப்போ தீன் வந்திருக்கு. இப்போ கியாமத் வரைக்கும் தீன் யார் கொண்டு போக முடியும், யார் கொண்டு போகணும், நம்ம தான் கொண்டு போகணும். அதை பாதுகாத்து உறுதியாக்கி நம்ம குழந்தைங்களும் இந்த மாதிரி வரலாற்றில் சொல்லி நம்ம பிள்ளைய வளர்க்கணும். ஈமான்னா என்னன்னு சொல்லணும், ஹலால்னா என்னன்னு பேசணும். அப்போ பேசினா தான் அந்த குழந்தை என்ன ஆகும், வரும்போதே அல்லாஹ்வுடைய கட்டளை பரிபூர்ணமான நிறைவேற்றுற குழந்தையா அதோடைய ஆதாயத்தை நம்ம பிள்ளைகிட்ட காமிச்சிட்டோம், இதையும் நம்ம கைவிட்டு போயிடும். அப்படி சஹாபாக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா இங்கே ஒரு ரக்காத் தொழுது எத்தனை நன்மை, 1 லட்சம் நன்மை. இதெல்லாம் விட்டுட்டு தான் எங்கே வந்தாங்க, நம்ம முழு உலகத்துக்கு போனாங்க. இங்கே இருந்து தொழுதுருக்கலாம் இல்லையா, அமல் செஞ்சுருங்க இல்லையா. உலகத்தை யாரை பார்க்குறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறது சஹாபாக்கள் விரும்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. அப்போ நம்ம ஏதாச்சும் தீனுக்காக விடணும், விட்டால் தான் என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ இங்கே முதலாக என்ன செஞ்சாங்க, சுமையார் இல்லை ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது எப்படியா பார்த்த கொலைன்னு பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, வரலாற்று எடுத்து பாருங்க. எப்படியா பார்த்து எந்த இடத்துல அவங்க இந்த ஈட்டியால் குத்துனா வெளிரங்கத்தை சொல்ல முடியாது. அப்படியே பார்த்து என்ன செஞ்சாங்க, கொடூரமான முறையில் அந்த தியாகத்தை ஏற்றுக்கிட்டாங்க அந்த பெண்மணி. அப்படியே பார்த்தா நம்ம அந்த மாதிரி பெண்மணிக்கு பேரெலாம் நம்ம குழந்தைக்கு வைக்கணும். அந்த மாதிரி வச்சாதான் நம்ம குழந்தைக்கு என்ன செய்யும், ஆரோக்கியமாக இருக்கும். தீனன்னு என்ன தெரியும், அந்த வரலாற்று அந்த பிள்ளையும் படிக்கும். அப்போ அந்த மாதிரி பேர் வைக்கணும். சஹாபாக்கள் பேர், நபிமார்கள் பேர் நம்ம குழந்தை வைக்கணும். சார் அது பெண் குழந்தைய உயிரோடவே பிறத்த இடம் இது. ஜாஹலியா காலத்தில் இந்த பெண் குழந்தை உயிரோடு போயிச்சாங்க. அந்த இடம் இந்த இடம் தான், ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன பிள்ளை வயிற்றில் கர்ப்பமாக இருந்தாங்க ஒரு பெண்மணி, அவர் வியாபாரத்துக்கு போயிட்டார். அந்த மனிதர் இந்த பார், பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பிள்ளை வெட்டிடணும், சாவடிச்சிரு, ஆண் குழந்தை பிறந்தா வளர்ந்துட்டாங்க. ஆனால் வியாபாரத்துக்கு போய் பல வருடம் ஆயிடுச்சு. ஆனால் குழந்தை என்ன குழந்தை, பெண் குழந்தை. எல்லாம் வளர்த்துட்டே செஞ்சாங்க. பக்கத்து வீட்டை கொடுத்து நீ வளங்க, என் கணவரோட வார்த்தையை என்ன மீற முடியாது. அது என்ன செய்யுங்க, இந்த குழந்தை நீங்கள் வளங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அந்த குழந்தை கொடுத்து வளர்த்துட்டாங்க. பல வருடங்கள் ஆச்சு, 4-5 வயசு 4-5 வருடம் ஆயிடுச்சு. அவர் வியாபாரத்தை போட்டு திருப்பி வந்தார். நம்ம மாதிரி 3 மாதம் 2 மாதத்துலாம் வர மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் போடுவோம். வியாபாரத்துக்கு போனால் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வராங்க. அதே மாதிரி அந்த மனிதர் 5 வருஷம் கழிச்சு வந்தார். வந்தது முதல்